உலகப்போரின் போது ரஷ்யாவிலே ஒரு இளைஞன் ஒரு புதிய தாது பொருளை கண்டுபிடிக்கிறான். ஸ்டாலின் அங்கே தலைவர். ஸ்டாலினை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இளைஞனை ஸ்டாலினை அழைத்து விடுகிறார். பார்க்க வேண்டும் என்று அந்த இளைஞன் போகிறான். ஸ்டாலின் அந்த இளைஞனை பலபட பாராட்டிவிட்டு கடைசியிலே கேட்கிறார், உனக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா? ஸ்டாலின் என்றால் அஞ்சுகிற நாட்டில் அந்த ரொம்ப யோசித்த அந்த இளைஞன் சொல்லுகிறான், நான் உன் பெண்ணை காதலிக்கிறேன். அவள் உன்னை காதலிக்கிறாளா என்று ஸ்டாலின் கேட்கிறார். அது தெரியவில்லை. நீ இப்பொழுது போ, அவள் உன்னை காதலிப்பாள். ஏனென்றால் இந்த நாட்டிற்கான பெரிய சாதனை நீ செய்திருக்கிறாய், அவள் உன்னை காதலிப்பாள் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். இந்த இளைஞன் திரும்பி போகிறான். போகிற பொழுது ஸ்டாலின் அவனை நிற்க சொல்லி மீண்டும் சொல்லுகிறாள், நீ போ, அவள் காதலிக்கிறாளா என்று பார். அவள் காதலிக்கவில்லை என்றால் நீ வருத்தப்படாதே, ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இந்த நாட்டிற்காக பாடு. தலைவர்கள் என்று தலைப்பு கொடுத்ததுனாலே அது தவறா? ஏன் நல்ல தலைவர்களை பற்றி பேசுவேன் என்று ஏன் நம்பக்கூடாது? சென்னையே அதிர வைக்கும் என்று எனக்கு தெரியும். அது ஏனென்றால் சென்னை புத்தக கண்காட்சியிலே 2.25 மணி நேரம் பேசினேன். என்னை மறந்து மிகப்பெரிய கூட்டம். அவர்களே ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு அங்கே நக்கீரன் கோபால் என்று கொண்டிருந்தார். லேனா தமிழ்வாணன் கூட்டத்தை என் பிள்ளை பழனி பாரதி வந்திருந்தது, அறிவுமதி, இவர்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். நான் ரொம்ப அன்பா இருக்கிறோம். அதனாலதான் வந்திருக்காரு. நாளைக்கு கவியனுங்க இன்னைக்கே அவர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு விருது நேற்று கொடுத்தாரு பொள்ளாச்சிக்கு வந்துட்டு. ஒன்றும் தப்பு இல்லை தலைவர்களை பற்றி பேசுவது. எனக்கு இந்த ஸ்டாலினின் மீது எனக்கு அழுக்காரே வராது. பொறாமை வந்திருந்தால் நான் அரசியலில் மந்திரியாக இருப்பேன். பொறாமை வராத காரணத்தினாலே தான் மனிதனாக இருக்கிறேன். ஆகவே ஸ்டாலினின் மீது எனக்கு பொறாமை வருகிறது. ஒரு இளையவர், ஒரு சட்டம் படித்தவர் தன்னை முழுமையாக மக்களுக்காக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது என்பது இந்த நாட்டிலே நடக்காத காரியம். அதில் இன்னொரு பாராட்டும் கூட, நம்முடைய சில தலைவர்களுக்கு இவருக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறார்களே இந்த நாட்டில், அது ஒரு பெரிய சிரமம். எவனாவது நல்லவனாக, நாணயமானவனாக, நேர்மையானவனாக, உண்மையானவனாக, உழைக்கிறவனாக, மக்களுக்காக பாடுபடுகிறவனாக இருந்து பெயர் எடுத்தான் என்றால் அவனை முடிப்பதற்கென்றே தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் ஸ்டாலின், என் அருமை தோழனே, உன்னை முடிப்பதற்கென்று எவனும் முயலமாட்டான் என்று எனக்கு தெரியும். அப்படி எவனும் முயலுவான் என்றால் அதிலே முதல் பலியாக இந்த நெல்லைக்கண்ணன் வந்து நிற்பான். அவன் எத்தனை பெரிய கொம்பனாக இருந்தான். ஏனென்றால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்டாலின் வேண்டும். மக்கள் சிந்தனை பேரவை எது முந்தைய இந்தியாவை தெரிந்து கொள்வதும் எதிர்கால இந்தியாவை படைப்பதுமான, அதுதானே உங்கள் லட்சியமே. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போல நூலகம் இல்லா ஊரில், இது எங்கள் ஐயா குமாரசாமி கூட சொன்னார், இந்த வருடமே நூலகம் வேண்டாம், இந்த வருடம் புத்தகம் வாங்கட்டும், அடுத்த வருடம் நூலகத்தை பார்ப்போம் என்று சொன்னார்கள். படிக்கணும். நான் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்காதவன், வெளியில் வந்து படித்தேன். பழனி பாரதிக்கு என்ன ஆச்சரியம், எப்படி தினசரி படிக்கிறீர்கள் என்று கேட்பார். என்னோடு 28 ஆண்டு காலம் வாழ்ந்த என் மனைவிக்கே தெரியாது நான் எப்பொழுது படிக்கிறேன் என்று. ரொம்ப பச்சையாக சொல்லுதா இருந்தால் எனக்கே தெரியாது நான் எப்பொழுது படிக்கிறேன். எப்பொழுதோ எழுந்திருப்பேன், எப்பொழுதோ படிப்பேன். படிக்கிற பொழுது அந்த புத்தகம் தேவையான புத்தகமாக இருந்தால் மனதிலே நின்று கொள்ளும், தேவையற்ற புத்தகங்கள் விட்டுவிடும். குமாரசாமியா சொன்னார், கவர்ச்சி கவர்ச்சி எப்பொழுதும் இருந்திருக்கிறது, எந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது, என்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் இருக்க வேண்டும். இருந்தால் தான் மனித குலம் தழைக்கும். அதிலே சிக்கல் செய்துவிடக் கூடாது. நீங்கள் நூற்களை படி என்பதற்காக மனைவியோடு வாழாதே என்று சொல்வது முழு முட்டாள்தனம். மனைவியே ஒரு நூல், அவளையே இவன் சரியாக படிக்கவில்லை என்றுதான் எனக்கு வருத்தம். வருத்தமே அதுதான் எனக்கு. இவர்கள் மனைவிமார்களையே படிக்காதவர்கள், இவர்களை போய் நூல்களை படியுங்கள் என்று இந்த ஸ்டாலின் சொல்லுகிறாரே என்று வருத்தம். முதல்ல அவளை படிக்க வேண்டும். இவர்கள் புத்தகத்தை படிப்பதற்கு முன்பு மனிதர்களை படிப்பதற்கு இவர்கள் பயில வேண்டும். எனக்கு இன்னொரு ஆச்சரியம், நூலுக்கு பெயர் போனதே ஈரோடு தானே. நூலுக்கு பெயர் போன ஈரோட்டில் இவர் நூற்களை அறிமுகம் செய்கிறார். ஒன்று, இந்த ஈரோட்டிலே தான் ஒருவன் தமிழகத்து மக்களை சிந்திக்க வைப்பதற்காக அவன் கைச்செலவிலே 2 4 1 புத்தகம் போட்டு அந்த கிழவனே அதை மேடையிலே அடுக்கி வைத்துக் கொண்டு இதையெல்லாம் நான் புத்தகமாக போட்டிருக்கிறேன், 2 தான் விலை வாங்கு என்று சொன்ன ஒரு வெண்தாடி கிழவன் இங்கே வாழ்ந்தவன் தான். அவனையெல்லாம் மறந்து ரொம்ப நாளாகிவிட்டது. அவன் கற்றுத்தந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களே கையவர்களாக மாறி போனதனாலேயே தமிழ்நாட்டிலே துறவிகள் அதிகமாகி போனார்கள்.
அவர்கள் சரியாக இருந்திருந்தால் துறவிகளும் வந்திருக்க மாட்டார்கள், தேவையில்லாமல் சிறைச்சாலைக்கும் போயிருக்க மாட்டார்கள், அவர்கள் பத்திரமாக இருந்திருப்பார். அது அவனை மறந்ததனால் வந்த வினை. அவன் யாருடைய சீடன்? எந்த சத்திய சோதனை 27 ரூபாய்க்கு இங்கே வாங்கலாம் என்று அருமை தோழர் ஸ்டாலின் சொல்லுகிறாரோ அந்த சத்திய சோதனை எழுதிய காந்தியடிகளுடைய உண்மை சீடர் தந்தை பெரியார். உண்மை சீடர் என்று நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். காந்தியின் பெயரில் பலர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் காந்தியவாதிகள் அல்ல. காந்தியின் உண்மையா சீடராக இருந்தவர் தந்தை பெரியார். அதனாலேதான் கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கோல் உண்டதன் சோர்வு என்று வள்ளுவ பேராசான் 10 குறட்பாக்கள் எழுதினானே கள்ளுண்ணாமை என்று. மனிதனின் அறிவை, மனிதனின் எதிர்காலத்தை, மனிதனின் குடும்பத்தை சிதைக்கிற இந்த கல்லை ஒழிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் பாடுபட்ட பொழுது தனக்கு சொந்தமாக இருந்த 2000 பனைமரங்களையும் தென்னமரங்களையும் அந்த பெரியவர் தான் வெட்டி வீழ்த்த சொன்னார். நண்பர்கள் கேட்டார்களாம், ஏன் ராமசாமி அத்தனை வெட்டச் சொல்லுகிறாய், நாம் தான் இறக்கப் போவதில்லையே என்று. அவர் பதில் சொன்னாராம், எனக்கு தெரியாமல் எவனாவது இறக்கினாலும் அது என் கொள்கைக்கு விரோதம். காந்தியடிகளோடு அதான் பெரியார். கதர் துணியை தோளிலே தூக்கிக் கொண்டு அவர் மட்டுமல்ல, தன்னுடைய மனைவி நாகம்மையையும் அழைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று விட்டவர். என்ன செய்வது, அவரும் அந்த காந்தியடிகளை விட்டு விலகுவதற்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் காரணமாக இருந்தது. சேர்மாதேவி குருகுலம், பிராமண பையனுக்கு தனி சாப்பாடு, மற்ற பையர்களுக்கு தனி சாப்பாடு என்று வாவேஸ்வரருடைய ஆசிரமத்தில் பிரச்சனை வருகிற பொழுதுதானே அவர் வெளியேறுகிறார். சரி, அவர் தானே தெளிவாக இருந்தார். அவர் ஒருவர் தான் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது பெரியார் தான் சொன்னார், இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் விடுங்கள். வேற எவனும் சொல்லல. அவர் சொன்னது போல இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் விட்டிருந்தோம் என்றால் அருப்புக்கோட்டையிலே கோட்சே வாழ்க என்று நம்முடைய தமிழ் இளைஞன் ஊர்வலம் நடத்தி இருக்க மாட்டான். நாம் பெரியார் சொல்லை கேட்கவில்லை. சரி, யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அந்த தலைவரோடவே வாதிடுகிற, அவரோடைய தெளிவுபடுத்திக் கொள்ளுகிற அந்த தேர்ந்த ஞானம் பெரியாருக்கு இருந்தது. அபயசொய்யர் பிரச்சனையினால் வெளியேறுகிறவர் சொல்லுகிறார், பிராமணர்கள் ஆதிக்கம் காங்கிரசிலே அதிகமாகிவிட்டது, மற்ற ஜாதியினருக்கு எந்த சலுகையும் இந்த நாட்டிலே நடக்கப் போவதில்லை என்று பேசுகிற பொழுது காந்திஜி பெரியாரை சந்தித்து பேச ஆசை கொள்கிறார். ராஜாஜியிடம் சொல்லுகிறார். தேவதாஸ் காந்தியும் ராஜாஜியும் பெங்களூரில் காந்தி தங்கி இருக்கிற பொழுது பெரியாரை அழைத்து செல்கிறார். நிறைய பேசுகிறார். ஏன் இந்து மதத்தை எதுக்குறீங்கன்னு கேட்கிறார். யாரு? காந்தி. காந்தியடிகள் ஒரு செய்தி சொல்றாரு, மற்ற மதத்தில் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ராமசாமி, ஏன்னா அதெல்லாம் காலம் தெரியும், கால அவகாசம் தெரியும். இஸ்லாம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் இருக்காரு, அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறாரு, அதுக்கு முரண்பட்ட செய்தி ஏதாவது நீ சொன்னா அவனுக்கு உன்னை கொண்டுருவான், என்ன வெட்டிடுவானுங்க. ஆனா இந்த மதத்துல தான் என்ன வேணும் பேசலாமே, இதுல இருந்தான்னாங்கிறார் காந்தி. இவர் சொல்றாரு, அப்படி ஒரு மதமே கிடையாதுங்கிற பொழுது அதுக்கு அதுல ஏன் நான் இருக்கணும்ங்கிறார். யாரு? காந்திட்ட கேட்கிறார் பெரியார். அப்படி ஒரு மதமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இந்தியா முழுவதும் இருந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் சேர்த்து பாரசீக நாட்டுக்காரன் இதை இந்துன்னு சொல்லிட்டான்னு மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயா, இது ஒரு மதமே கிடையாது, அதுல நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம இதுக்குள்ள இருந்தே போராடுவோமே, இதுல ஒருத்தனும் கேள்வி கேட்க மாட்டான், இதுலதான் நீ என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ராமசாமி திரும்ப சொல்றாரு. யாரு? காந்தியடிகள். இவர் பதில் சொல்றாரு, இல்லைங்க முடியாதுயா, இல்ல நான் இருக்கிறத சரி பண்ணிடுறேங்கிறார் காந்தி. உங்க மேல இருக்கிற அன்புனால மரியாதைனால சும்மா இருக்கிறானுங்க, ஆனா உங்களுக்கு தெரியாம நிறைய சேட்டை பண்றானுங்க, அதனால நீங்க அவனுங்களை நம்பாதீங்க. காந்தியடிகள் திரும்ப கேட்கிறார், ராஜாஜி உங்கள் நண்பராயிற்று, அவரை பற்றியுமா நீங்கள் அப்படி கருதுகிறீர்கள்? அவர் நல்ல தன்னலமற்றவர், தியாகி, நேர்மையானவர், எந்த லஞ்ச ஊழல்லையும் பொறுப்பில்லாதவர், ஆனாலும் பிராமணனுக்குன்னா அவங்க பக்கம் தான் அவர் நிற்பாரு. ஏன் ஸ்டாலின் அவரை போல நான் ஒருவனாவது தமிழ்நாட்டிலே பேசுகிறேன் என்று பெருமைப்படுவதனை விட்டு விட்டு அவர்கள் பயந்தார்கள், இவர்கள் பயந்தார்கள், தலைவர்கள் என்று தலைப்பு தந்தவுடனே என்றால் என்ன அர்த்தம்? இது நான் பெரியாரிடம் படித்த நேர்மை. காந்தி தான் சொல்றார், ரொம்ப நல்லவர், அது உண்மை, தன்னலமற்றவர், ஆனா ஜாதின்னு வந்தா அவரு காட்டி கொடுத்துருவார். ஏன் பிராமணர்களை நீங்க இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? திரும்ப கேட்கிறார் காந்தியடிகள். இவர் சொல்றாரு, உங்களை வைசியன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், உங்களையும் சூத்திரனாக்கி என்னையும் சூத்திரனாக்கிட்டு அதை மட்டும் பிராமணங்கிறான், அதனாலதான் போராடுறேங்கிறார் காந்திட்ட. இது உனக்கும் சேர்த்து தான், நீ என் தலைவன், உன்னை அசிங்கப்படுத்துறானே.
அது என்ன என்ன ராமசாமி சூத்திரன்னா என்னன்னு தேவடியா பையன்னு சொல்றான். உன்னி எண்ணி எது நேர்பட பேசுனால பாரதி அது வேணும். ஆண்மை ஆண்மை என்பது டாக்டர் பழனி காளிமுத்துவிடம் மருந்து சாப்பிட்டு வருவதில்லை. அது சிட்டுக்குருவிலேகியம் சம்பந்தப்பட்டது. நான் பேசுவது அந்த ஆண்மை அல்ல, ஆளுமை. ஆளுமைதான் ஆண்மை ஆகிறது. நேர்மையான நாணயமான உண்மையான கருத்துக்களை சொல்ல வருகிற பொழுது எவனுக்கு அஞ்ச வேண்டும்? மரணம் உறுதி. அதான பாரதி இங்க வந்து கருங்கல் பாளையத்தில் கடைசியில் பேசினா மனிதனுக்கு. அது கூட இந்த ஸ்டாலின் தானே 82வது வருஷம் நடத்திருக்காரு. விவேகானந்தர் சொற்பொழி மாதிரி கருங்கல் பாளையத்திலிருந்து பாரதி ஜோதி, பாரதி ஊர்வலம். திருநெல்வேலி பாஷையில் அவர் என்ன சொல்லலாம் தெரியுமா? பைத்தியார பையா பாரதி கருதினா அலைதான். என்னத்தையா லோக்கல்ல வேற விவகாரம் பண்ணி எம்எல்ஏ ஆவானா? இந்த ஸ்டாலின் தான் திருநெல்வேலி அந்த ஊருங்கனால தான் நான் இவ்வளவு திமிரா இருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த ஊரை வாழ முடியாது, நோண்டிடுவான். அவன் பார்க்கிற பொழுதே பயப்படுற மாதிரி இருக்கணும். அப்பதான் சொல்ல வேணாண்டா, அவன்கிட்ட போகாதடா, அவன் ஏதாவது திட்டிடுவான்டா, ஏதாவது பேசிடுவான்டா, இல்லைன்னா அங்கே இருக்க முடியாது. யாரையும் விமர்சனம் பண்ணிடுவானுங்க. பாரதியா இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் ஐயன் சோத்துக்கு இல்லாம செத்துட்டான், இவனுக்கு விழா நடத்துறான். அடுத்து இந்த விமர்சனம் அவன் ரொம்ப ஆபத்தா இருக்கும். திருநெல்வேலியில் பாரதி செத்த உடனே மணிமண்டபம் கட்டினார்ல கல்கி, அப்பந்தானே புதுமை புத்தகம் எழுதினார். ஐயா, நான் செத்ததற்கு பின்னால் சிலைகள் வடிக்காதீர், நினைவில் விளிம்பில் கட்டி கல்லில் வடித்து வையாதீர், வானத்தமரன் வந்தான்கான் வந்தது போல் போனான்கான் என்று புலம்பாதீர், அத்தனையும் வேண்டாம், அடியனை விட்டு விடும். நான் புதுமை புத்தகம் இருக்கிற பொழுது சோறு போல பரவனடா சில எண்ணம். வவுசியை பிச்சை எடுத்து தானே சாக விட்டோம். இப்போ சைவ பிள்ளைமார் வீட்டு கல்யாண காயத்திலாம் ஒரு படம் இருக்கு. எங்க ஆளுங்க யார்? எங்க நாய்கள். எங்க பிள்ளைமார் என்ற காயம் யாரில்லாம வவுசிமே என்னம்மா நம்மாளுமா செருப்பு பிஞ்சிருண்டுமே. அவன் சோத்துக்கு இல்லாம செத்து போட்டான், உனக்கு அப்புறம் நம்மாளுவேன். இந்த நாடு எங்க போயிடுச்சு பாருங்க. ஜாதிகள் அத்த ஒரு சமூகம் கொண்டு வர பாடுபட்டவர் தானே பெரியார். வளர்த்தவங்க யாராவது சரியா இருந்தாங்களா? அவர் சரியா இருந்தார். காரணம், ஆசையற்றவராக பெரியார் இருந்தார். அவர் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரி அப்பவே வந்திருக்கலாம். அவருக்கு ஆசை இருந்ததா? ஆசையை வைத்திருந்தால் ஆபத்துன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்து. பதவி ஆசை இருந்தா இவன் சொன்னதெல்லாம் கேட்கணும். போய் கேட்டாங்க, என்னையா தேர்தலுக்கு வருவீங்களா? எதுக்கு? எல்லாம் முட்டா போய் சொல்றதையும் நான் கேட்கணும், வரமாட்டேன்ட்டார். எது? நான் 3 தேர்தலில் தோத்துட்டேன்னு சொன்னாங்களே, முட்டாள் சொல்லித்தானே கேட்டு நின்னேன் தேர்தல். எனக்கு வழிகாட்டினவன் பூரா முட்டாள் தானே. அவன் தான் கூட்டிட்டு போனான், அவன் தான் ஓட்டு கேட்க சொன்னான். கேட்டேன், அங்கே கும்பிடு நான் கும்பிட்டேன், இங்கே கும்பிடு நான் கும்பிட்டேன், தெற்க கும்பிடு வடக்க கும்பிடுன்னா கும்பிட்டேன். எல்லா சாமியார் காலையும் விழுந்து கும்பிட்டேன். கிறிஸ்தவ சாமியார் காலில் விழுந்து, நம்ம சாமியார் காலில் விழுந்து, பள்ளிவாசல்ல அவங்க தொழுகை நடத்தினா உட்காந்து கேட்க, அவன் தோக்க தொழுகை நடத்துறானா ஜெயிக்க தொழுகை நடத்துறானா தெரியாமலே உட்கார்ந்து கேட்டு. இந்த 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 பெரியார் அறிவு எனக்கு இருந்திருந்தா நான் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம்ல. என்னங்கய்யா, இருட்டுக்குள்ள எரும மாட்டையெல்லாம் கும்பிட விட்டானுங்க. இங்க கும்பிடு அங்க கும்பிடுன்னு கும்பிட்டு எவ்வளவு பெரிய அசிங்கப்பட்டாச்சு. பெரிய நீங்களும் கூட மாட்டீங்கல்ல, நான் நிற்கும் போதுதான் நீங்க இங்க நின்னீங்க. இந்த பெரியார் அறிவு நமக்கு வரல. அப்போ வந்திருந்தா அதில் மாட்டிருக்க மாட்டேன். என்னமோ நம்ம சட்டப்பேரவையில் போய் பெரிய சங்கீதங்கள்லாம் ஒன்றும் பூரா அங்கே ஆமான்னு சொல்றவனுக்கு தான் ஆமா, இல்லைன்னா இல்லை. அங்கே எவன் போய் பேசுறான்? அறிவுக்கு அங்கே எங்கே மரியாதை இருக்குது? அங்கே சட்டப்பேரவை உறுப்பினரான எத்தனை நூல் படிச்சிருக்க? உனக்கு உலக வரலாறு தெரியுமா? இந்திய வரலாறு தெரியுமா? தமிழ்நாட்டு வரலாறு தெரியுமா? தமிழர்கள் வரலாறு தெரியுமா? தமிழ் வரலாறு தெரியுமா? தமிழிலே எவனெல்லாம் அறிஞர் இருந்தான் வழிதா எவன் வழிகாட்டினான்? கை தூக்கணும். எதிர்கட்சி அவங்களுக்கு இந்த கட்சி. சிலவர் அதில் தூங்கிருந்தான். அங்கேயும் போய் இந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தவனே டிக்கெட் எடுக்காம தூங்குவான். அந்த கம்பெனி பல பேர் சட்டப்பேரவை உறுப்பினரா. நம்ம நல்ல வேற 3 தடவை தப்பிச்சிட்டோம்னு தான் சொல்லணும். அதை அதோட விட்டுட்டேன். என்ன கூப்பிடாங்கடா அரசியலுக்கு, நமக்கு இது ஒன்றும் சரியா தெரியல. ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கு காலையில் கூட்டு போயிட்டானுங்க என்ன ஓட்டு கேட்கணும். அவன் மாட்டுக்கு கழனி வச்சுட்டு இருக்கான் ஏழை. இவன் அண்ணாச்சி வந்திருக்காருன்னா திரும்பினான், வேட்டியை விட்டுட்டு என்னை கும்பிட்றான். நானும் அவனை கும்பிட்டேன். என்ன பண்ண முடியும்? அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என் மனைவிக்கு பிறகு என்னை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவர் என்பதனால் என் வாக்கு இவருக்கு தான். எது
இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். இந்த முட்டாள்களிடம், இந்த மூடர்களிடம் போய் நான் வாக்கு கேட்டேன் என்றால் இவனுக்கு நான் என்ன சொல்ல கருதுகிறேனோ, எதை சொல்லி இவனை வழிநடத்த நினைக்கிறேனோ, எந்த இடத்திற்கு இவனை கொண்டு செல்ல நினைக்கிறேனோ அங்கே என்னால் இவனை கொண்டு செல்ல முடியாதுன்னார். வரமாட்டார். எப்படியால அவரு காந்தி நாடுன்னு பேர், அது மட்டும் இல்ல வைக்கம் கேரளாவுக்கு போக முடியுமா? அந்த போராட்டத்தில் தந்தை பெரியாரோடு போனவர் பெருந்தலைவர் காமராஜ். காந்தியடிகளுக்கு 3 சீடர்கள் தமிழ்நாட்டில், தந்தை பெரியார் ஒன்று, தோழர் ஜீவானந்தம் ஒன்று, தலைவர் காமராஜ். ஏன்னா வஉசி காந்திக்கு எதிர்முகாம், அவர் பாரதி இல்லாமே எதிர்முகாம். அதுல பெரியார் இவ்வளவு தெளிவா. சரி, எந்த மேடையிலாவது தன்னோடு முரண்பட்டு இருக்கிற எந்த தலைவர்களையாவது அநாகரிகமா பேசியிருப்பாரா? ராஜாஜி இறந்து போறாரு, இவர் கண்ணீர் வடிச்சிட்டு செகண்ட் நாற்கால போய் ராஜாஜிய என்கிட்ட கூட ஒருத்தன் கேட்டான், ராஜாஜி சாமியே, இவர் சாமியே இல்லை இல்லைங்கிறாரு எப்படி? நான் சொன்ன சாமி இருக்குன்னு சொன்னாலும் 93 வயசுல இருந்தான், இல்லைன்னு சொன்ன இவரும் 93 வயசுல இருந்துட்டாரு. அதனால அவன் இருக்கானா இல்லையான்னு எனக்கு குழப்பமா இருக்கு இப்போ. ஏன்னா கும்பிட்டவனும் 93 தான், கும்பிடாதாலும் இல்லவே இல்லைன்னு 93 தான். கும்பிட்டவன் முன்னால போயிட்டான், கும்பிடாதவர் பின்னாலதான். எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏன் தலைவர்கள் தலைப்பு கொடுத்தலாம்? பெரியார் திருநெல்வேலிக்கு வரார், கடைசி கூட்டம், 93 வயசு. ஒரு ஜாதியை குறித்து அவர் தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு மிகப்பெரிய பரபரப்பை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி மதுரையில கூட்டத்தில் கலாட்டா பண்ணி மதுரை முத்து போய் முன்னால் இந்த கலவரத்தோடு திருநெல்வேலிக்கு பேச வர்றார். அப்ப தமிழக முதலமைச்சர் அவர் மேல பற்றுக்கொண்டு நிறைய காவல்துறை பாதுகாப்பு, தலவா மலையார் வீட்டுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு வச்சாச்சு, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும். பெரியாருக்கு ஆபத்து வந்தார். இவர் அந்த நார்கட்டிலோட தூக்கி கொண்டு மேடல் வைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். எடுத்த உடனே சொல்றாரு, போலீஸ்காரன் பூரா போ. இப்ப 10 பேர் கூடுற கூட்டத்துக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்கிறான் நம்ம தலைவர்கள். இவனுக்கு இருக்கதே 10 பேர் தான், மேடையில் 100 பேர் இருக்கான், கீழே 10 பேர் தான் இருக்கான். ஏன் போலீஸ் பாதுகாப்பு தரவில்லைன்னு இருக்கான் இவன். உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? உன்னதான் ஒரு வயலும் கேட்க வரலையே. அந்த கிழடு 93 வயசுல அந்த சிங்கம் சொல்லுது மேடையில், போலீஸ்காரெல்லாம் போ. அதோட நிறுத்தல ஸ்டாலின், போனாதான் பேசுவேன். அந்த மேஜிஸ்ட்ரேட் ஐயா போ சொல். எவனுக்காக பாடுபட்டனோ, எவனுக்காக போராடினானோ அந்த தமிழனே என்னை அடிச்சு கொண்டான்னா கொல்லட்டும், அது வரலாற்றில் இடம் பெறட்டும். போலீஸ் போனாதான் பேசுவினார். அவ்வளவு போலீஸும் மேஜிஸ்ட்ரேட்டும் போனதுக்கு அப்புறம் தான் அவர் பேசினாரு. அப்படி ஒரு ஆண்மையுள்ள தலைவனை காட்டுங்கள் நீங்கள் எனக்கு. இவங்க ஆட்சியில இருந்தா அவங்க பாதுகாப்பு கொடுக்கலங்கிறாங்க. அவன் 93 வயசு. ஒரு 2 வயசு குழந்தைய கொண்டு அறிமுகப்படுத்துங்க, எழுந்திருச்சுன்னு வணங்குவார். ஒரு மேடையில தேசிய கீதை எசைச்சிட்டாங்க போல, இவற்றை சொல்லல. வீரமணி எல்லாம் சண்டை, வீரமணிட்ட தூக்கி நிறுத்துங்கிறார். என்ன ஏன் சொல்லல நீங்க? என்ன அது மாதிரி தோழர் ஜெயகாந்தன் திருச்சியில் ஒரு கூட்டம், தந்தை பெரியார் கடுமையாக பிராமணர்களை விமர்சித்து பேசுகிறார். பேசி முடிச்ச உடனே தோழர் ஜெயகாந்தன் அந்த மேடையில அவருக்கு பதில் சொல்லிவிடுறார். என்ன பண்பாடு பாருங்க தலைவர்னா. திருச்சி திராவிட கழக மக்கள் பெருத்த நிறைய கருப்பு சட்டை போட்டவங்க இப்பவுமே இருப்பாங்க. கூட்டத்துல இருந்து சலசலப்பு வருது. பெரியார் மைக்கில் சொல்றாரு, நம்ம கருத்து நம்ம சொன்னோம், அவங்க கேட்டாங்கோ, அவங்க கருத்து அவர் சொல்றாரு கேளுன்னாரு. சில தலைவனுக்கு அந்த பத்திரிகை படிக்காத, இந்த பத்திரிகை வாங்காதங்கிறானே, நம்ம அவன் சொல்லட்டும். சொல்லி முடிச்ச உடனே தோழர் ஜெயகாந்த் விரதோ கேட்கிறார். அவர் இறங்கி வெளியில வந்துட்டார். பிறகு விவரம் கேட்டா ஜெயகாந்தன் சொல்றாரு, நீங்க பிராமண பிள்ளையான்னு கேட்டாராம். இவர் இல்லைன்னாராம். ஜெயகாந்த மண்டபத்தை விட்டு வெளியேறதுக்குள்ள பெரியார் மைக்கில் சொல்றாரு, நமக்கு பதில் சொன்னது நம்ம பிள்ளைங்க, பிராமண பிள்ளை இல்லைங்கிறார். இது அதான் தவத்திரு குண்டக்குடி. அவரு இங்க ஈரோட்ல திருவிக்கா வந்து தங்கியிருக்காரு. ஈரோட்ல இவர் வீட்டுல திருவிக்கா செய்வேன், நல்ல குளிக்கணும், திருநீர் விடணும், தேவாரம். இவர் வீட்டுல அவர் வந்து அவர் காலையில காவிரி ஆத்து குளிக்க போயிருக்காரு. இவர் கம்பெனி குளிக்கிறதுக்கு இல்ல, அவர் குளிக்கிறத பாக்கிறதுக்கு. பெரியார் போய் உட்கார்ந்து இருக்காரு. அவர் குளிக்கிறார். குளிச்சு கரையேறும் பொழுது இவர் திருநீர் கொடுத்துருக்காரு. பெரியார் என்ன ராமசாமின்னு இருக்கிறார், நீ என் வீட்டு விருந்தாளி, அதனால உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் செய்வேன். விருந்துக்கு போற வீட்டு பொம்பளை கூட்டிட்டு போயிறான் ஐயா தலைவன். என்ன ஸ்டாலின் அவர் எப்படி? தவத்திரு குன்றக்குடியார் அவர் நெருங்கிய நண்பர்கள்.
அடிகளார் மடத்துக்கு கூப்பிட்டார், இவர் ஒத்துக்கிட்டார், உள்ள போயிட்டார். அது மடத்து சம்பிரதாயம், பூர்ணகும்ப மரியாதை வச்சு இவருக்கு பரிவட்டம் கட்டி திருநீர்லாம் கொடுத்து இவர் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு உள்ள போறாரு. வீரமணிக்கெல்லாம் கோபம், என்ன அந்த ஆள் பிள்ளம் பண்றாரு, ஒன்றும் சொல்ல பதில் சொல்லியிருக்காரு கூட இருந்த தோழர்களுக்கு. அந்த மடத்துக்கு வர்றேன்னு நான் ஒத்துக்கிட்டேன், அந்த மடத்துக்குள்ள போகிற பொழுது அவனுடைய சட்டத்திட்டங்கள் எதுவோ அதை நான் மதிக்கிறதாண்டா சுயமரியாதை, அடுத்த மரியாதையை பாதிக்கிறது தவறு, அதுக்கு தான் போனேன். ராத்திரி கூட்டத்துல மடம்னா என்னன்னு சொல்றேன்ட்டார். அது ராத்திரி கூட்டத்துல சொல்றாரு, மடத்துல என்னமா சாப்பிடானுங்கோ, என்ன சாப்பாடியா, எப்படி ஆளு. நடராஜர் சிலை முன்னால இவரை கொண்டு விட்டுருக்காங்க பெரியார. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், குனித்த உருவமும் கொம்பை செவ்வாயிருக்கும் என் சிரிப்பும் பறித்த சடையும் பவழம் போல் வேணியர் பால் வண்ணீரும் இனித்தமுறை எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தை ஒன்றியிருந்த நன்மைகள் உந்தமர்க்கோர் ஊனமில்லை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்காய் சென்று தொழுமென்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என விளம்பும் எம்பெருமா, அப்படித்தான் பாடுவோம் நாங்க. அவற்றை ஆனந்த தாண்டவன் இருக்கான், சரிதான்ட்டார். ஆனந்த தாண்டவன் தான், அடியில் ஒருத்தன் கிடக்கானே அவன் தான் நம்ம ஆளு, மேல ஆடுறவன் வேறன்ட்டார். என்னது எது, கடவுள் நம்பிக்கையை கொஞ்சம் கூட கைவிடாத காந்தியடிகளின் சீடர் மதுராய். ஆனா தான் கொள்கையில தெளிவா இருந்தார், எந்த குழப்பமும் அவருக்கு இல்ல. யாரிடமாவது போய் எதுக்காவது நின்றுக்காரா, எந்த தலைவரையாவது அவர் பயன்படுத்தினால் அது மக்களுக்காக பயன்படுத்தியிருப்பார். காமராஜரோட தொடர்புங்க, ஒரு முதலமைச்சர் அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும். யார் முதலமைச்சரோ அவரோட தொடர்பு வச்சுக்காரு, மக்களுக்கு இவங்களை வச்சு. அப்ப கூட ஒரு தடவை சொல்றாரு, ஏன் ஆளுங்கட்சி வந்தவங்களை எல்லாம் ஆதரிக்கீங்கன்னா, இந்த பாரு நான் வர முடியாதுன்னு, வந்தவனை நம்ம சரி பண்ணலன்னா அதையும் கூட்டிட்டு போயிருவான் நம்பர். பல பேர் அப்படி போயிட்டானே, இந்து குடும்பத்துல சம்பந்தம் பண்ணா பெருமை நினைக்கிறானே, தப்பு தப்பா போயிட்டானுங்களே. அவர் போலே கணேஸ்வர சரியா வச்சிருந்தாரு, நிறைய பிராமண நண்பர்கள் அவருக்கு. திருச்சியில ஒரு பிள்ளையார் கோயில் அவங்க அப்பா எழுதி வச்சிருக்காங்க, பிராமணர்களுக்கு சாப்பாடு போடணும்னு. பெரியார் சாப்பாடு போடலன்னு வழக்கு திருச்சியில. என்ன அறிவு பாருங்க அவரு. ஏன் அவர் அறிவா இருந்தாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகல. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். போயிருந்தா புடுங்கி இருப்பானு அறிவை. நான் ஏன் அறிவா இருக்கேன், போகல. அதனாலதான் நான் எங்க வந்தேன், நூலகத்துக்குள்ள வந்த அரங்கின்றி வட்டாடியத்தே நிரம்பிய நூலின்றி கோட்டி உழல்னால எங்க அப்பன் வள்ளுவன் மேடைக்கு பேச வாரையாடா, அரங்கத்துக்கு வர்ற வட்டு இல்லாம விளையாட முடியுமா, அதுபோல நிரம்பிய நூல், நிரம்பிய நூல், சகலவிதமான நல்ல செய்திகளோடு நிரம்பிய நூலை கற்காதவன் மேடைக்கு வர முடியாதுன்னு வள்ளுவர் சொல்லிட்டார்ல. படிச்சார் அவரு பெரியார். எத்தனை சிந்தனை அவர் செய்தியில் சொல்லிட்டே போலாம். அவர் தலைவர். இப்ப அப்படி யாராவது தலைவர்கள் இருக்காங்களா? ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு வச்சார். ஒவ்வொரு பைசா சம்பாதிச்சாலும் பொதுமக்கள் பணம் சொன்னார். சிக்கனம், கடுமையான சிக்கனம். அது இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுத்தந்த பாடம். இப்ப நம்ம ரொம்ப சிரமப்படுறது ஊதாரித்தனத்தினாலதான். அடுத்தவன் வீட்டு பொறாமை ஒன்னிடாங்கிறானே, எது 28,000 ரூபா செத்தான், அவ்வளவுதான். உனிடா இல்லைன்னு அந்த டிவியில தெரியாத படம், நல்ல செய்திகளோட வருதே, ஆனந்தம், கோலங்கள், முகூர்த்தம், செல்வி. இந்த சரிதா பிள்ளை நல்ல நடிக்கணும்னே இதை படுக்க போட்டு எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறா ராதிகா. ராதிகாவுடைய சேட்டையை பார்த்தீங்களா, அது ஒரேடியா படுக்க போட்டா. ஏன்னா அது இதை தாண்டினும், அது சிறப்பா நடிக்கும். இந்த கழுத்துக்கு மேல நடிக்கிற நடிகர்கள் சில பேர் உண்டு, சாவித்திரி, மீனா குமாரி, சரிதாலாம் இல்லையா. அந்த கண்ணு காதல ஓடிய மதர் விழியுமா செயங்கொண்டா. இளையொன்று 2 வகிர்சை, இளையொன்று 2 வகிர்சை ஏந்து நுண்ணடை வெள்ளை குளையொன்று 2 கொண்ட வெளியனங்கம்மா. யாரு? புகழேந்து. இந்த கண்ணு சேல் அகட்டிய மாதர்மம் இல்லையா. பக்கத்து வீட்டுக்காரன் பொறாம உன்னிடம் தானே விளம்பரம் போடுறான், அது 2 கொம்பு முளைச்சு வேற ஒண்ணு வருது. அதுக்கு இது புரியல நமக்கு. பெண் விடுதலைக்கு அவரை மாதிரி பாடுபட்டவங்க யாரும் உண்டு? தந்தை பெரியார் போல. கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் அந்த நிமிடத்திலிருந்து அந்த பெண்ணை விலகி போக அனுமதி, நீதிமன்றத்துக்கு போக விடாதுன்னார். இது அவருக்கு முன்னால ஒருத்தன் சொன்னா, யாரு தெரியுமா? யாரு? எட்டயபுரத்து கவிஞன் பாரதி சொன்னா. எல்லாருமே பாரதி கவிதைகள் மட்டும் படிக்கிறீங்க, கட்டுரைகள் படிக்கணும். நம்ம கட்டுரையில எழுதுறான், இளவயதில் பெண்ணை திருமணம், ருதுவாவதற்கு முன் பெண்ணை திருமணம் செய்து வைக்காதே, திருமணம் ஆனதற்கு பிறகு பெண் கணவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கணமே விலகி வாழ அனுமதி.
பெண் திருமணமே வேண்டாம் என்று சொல்லுகிறாளா? விட்டுவிடு. பெண் ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகிறேன் என்கிறாரா? அனுமதி தா. ஆண்களோ பெண்களோ விதவைகளாகிவிட்டால் அவரவர்கள் வயதுக்கேற்ற ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள். மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு உடலெச்சை தீர்ந்துவிடும் என்றும், கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு உடலெச்சை தீர்ந்து விடும்படியாகவும் கடவுள் உங்களை படைக்கவில்லை. ஆகவே இவ்வளவு அவன் சொன்னான். யாரு? பாரதி. அவரவர் நினைவச்சிருக்கிறாரு ஸ்டாலின். இங்க வந்து அவர் மரணத்தை பத்தி பேசிருக்கிறார். அதான கருங்கல் பாளையத்தில் கிடையாது. அவன் ஆணையிட்டு அடிபட்ட அப்புறம் வந்து பேசிட்டு போயிருக்கான். அப்புறம் தான் இறந்திருக்கான். யாரு? பாரதி. சொன்னார பெரியார் பெண்கள் விடுதலைக்கு? வேற யார் சொன்னாங்க? அத முதல் மனைவி இறந்ததற்கு பிறகு தான் பொதுமக்களிடம் வந்து சேர்த்த பணங்களை பாதுகாக்க தன்னை பார்த்து கொள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தப்பு இல்லையா? அது இருக்கும் போதே தான் பண்ணக்கூடாது. அப்ப கூட பண்ணலாங்கிறாங்க. சித்திக்கு என்ன இஸ்லாத்துல, அதுல கூட இஸ்லாத்துல ஒரு வழக்கம் இருக்கு. முதல் மனைவி ஒத்துக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு? நீ எத்தனை 5 பெண் வரை திருமணம் செய்யலாம். எப்படி? பொருளாதார ரீதியிலேயும் உடல் ரீதியிலேயும் அவளை யாரால் திருப்திப்படுத்த முடியுமோ அவன். எங்க உள்ளூர் டீ கடை காசா பண்ணிட்டான். நான் அவனை ஏசினேன், இந்த பொண்டாட்டிக்கே சோரோட வக்கீல் இல்லை, ஏமல 2ஆ கட்டினேன்னு. உண்மையவன் குரான் படிக்க சொன்னாங்க. அவன் கல்யாணம் பண்ண தப்பு இல்லைங்க, நீ ஏன்டா குரான் படிச்சான்றான். நான் என்ன செய்யறது? இவர் ஆரம்ப காலத்துல அந்த திருச்சி சொன்னேன் பிள்ளையார் கோயில் பிராமணர்கள் இவர் மேல வழக்கு போட்டாங்க, இவர் சோறு போடலன்னு. நீதிமன்றத்துக்கு பெரியார் வந்தாச்சு. நீதிபதி கேட்கிறார், என்ன ராமசாமி சோறு போடலையாமன்? இல்லைங்க போட்டாங்க, அவங்க சாப்பிடலங்கிறாரு. உடனே நீதிபதி, ஏயா சாப்பிடலையான்னு? அவர் வேற ஜாதிக்காரங்க வச்சு பொங்கி போடுறாருன்னு. என்ன ராமசாமின்னாரு நீதிபதி. எங்க அப்பா பிராமணங்களுக்கு சோறு பொங்கி போடணும் எழுதியிருக்காருங்க, யாரை வச்சு பொங்கி போடணும்னு எழுதலைங்க. எது வழக்கு தள்ளுபடி போ ராமசாமிட்டார் அவர் நீதிபதி. அறிவு அற்றம் காக்கும் கருவிங்க. எங்க அப்பா வள்ளுவன். எது? அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு இருக்கிற அவனை தோற்கடிக்க முடியுமா? பெரியாரெல்லாம் படிக்கணும் நம்ம இளைஞர். அதுக்கு இங்க நூல் வாங்கணும். திராவிட இயக்கத்து தோழர் இங்க பெரியாருக்குன்னே ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அங்க போய் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கிறேன். எனக்கு ஏன் புகழ்? இப்போ அமெரிக்காவில் கூப்பிட்றான், லண்டனில் கூப்பிட்றான், அங்கே கூப்பிட்றான். நான் கேட்ட பணம் தராங்க, பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் கை கட்டி வந்து நிற்கிறாங்க. நான் எதுக்கு படிக்கிறேன்? பயப்படுறேன். ஸ்டாலின் என் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார், அண்ணன் நவநீத் அனுபவிச்சிருக்கிறாரு, குமாரசாமி அனுபவிச்சிருக்காரு. எனக்கு என்ன பயம் வருது தெரியுமா? ஐயோ இவங்க எல்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்னே படிக்க வேண்டியது. நான் என் வண்டியில் இப்போ வந்து இருட்டுக்கடை அல்வா வச்சிருப்பேன், நண்பர்களுக்கெல்லாம் கொடுப்பேன். இந்த திருவேங்கி மேலே சரவணன் இருக்கிறானே நம்ம குமுதத்தில், அவன் என்ன பண்ணிவிட்டான், இது அவனும் அந்த ஃபோட்டோகிராஃபரும் சேர்ந்து அல்வா கண்ணன் ஒரு செய்தி போட்டு விட்டான். யார் வந்தாலும் அவர் அல்வா கொடுத்துருவார் இருட்டுக்கடையில். இப்போ அவன் எழுதுனதுனாலே இப்போ நான் வாங்கி வச்சுக்கிட்டாலே வேண்டியிருக்கு. நம்ம அதை ஒரு செய்திக்கு சொல்றேன். அவன் எழுதிட்டான் வாங்கி. அது போல இவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள், இவர்கள் புகழ்கிறார்கள். இத்தனை பேர் வந்து காத்து கிடக்கிறீர்கள் என்பதற்காக நான் இரவு பகல் பாராமல் படிக்க வேண்டி இருக்கிறது, தேடி தேடி படிக்க வேண்டி இருக்கிறது, படித்தவற்றை சேமிக்க வேண்டி இருக்கிறது, சேமித்து வைத்ததை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது, சிந்தனைக்கு கொண்டு வருகிற பொழுதே அதை நாட்டு நடப்போடு பிணைத்தும் உங்களுக்கு தர வேண்டி இருக்கிறது. படி. நான் இளைஞர்கள் சொல்றேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு கட்டாயமே கிடையாது. இதை வாங்கி படி. ஆசிரியர்கள் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. இந்த புத்தகம்லாம் வாங்கி படின்னு அவங்க சொல்லுவாங்களா? அவங்க தான் படிக்க மாட்டாங்களே, பிறகு உன்கிட்ட சொல்ல போறாங்க. அவங்க இந்த சிலபஸோட சரி 20 குறள்னா 20 குறள், எது 2 குறுந்தொகை பாட்டு, ஒரு பாரதியார் பாட்டு, முடிஞ்சு போச்சு. 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தா தமிழ்ல 100க்கு 100லாம் போடவே மடங்கரை அரை மாகாணி முண்டாணிலாம் கழிச்சு. அதானே அது ஆசிரியர்கள். பட்டுக்கோட்டை என்ன சொன்னா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, வெளியே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வரேன்டான். கண் திறந்ததுன்னு ஒரு படம் வந்தது. மாஸ்டர் வியாசன் ஒரு பையன் அதில் நடிச்சான். அவன் கழுத மேலே ஏறிட்டு போவான். அப்பதான் வெள்ளிமுக்கு குதிரை மேலே ஏறிட்டு எங்கடா, அதுக்கு பாட்டு. பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ரொம்ப புகழ்பெற்ற பாடல் பாடினார்ல, பாடல்கள். அந்த பாடலை பூரா எழுதுனவர் யாரு? பூளவாடி நாராயணகவி, உடுமலைப்பேட்டை. எழுதுனது நாராயணகவி, பேர் வந்தது கலைவாணருக்கு. இல்ல மொழியும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவருக்கு நாராயணகவிக்கு தாய்மொழி தெலுங்கு. என்ன ஸ்டாலின் நாராயணகவி புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. எனக்கு இன்னொன்று ஸ்டாலின் பிடிச்ச சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத, உங்களுக்கு சரியான வழிகாட்டாத தவறான புத்தகங்கள் இருந்தால் வாங்காதீங்கன்னு. அதான் பேர் வாஸ்து சாஸ்திரம்னு இருக்கும். வாங்கிறாங்க, வீடு வீணா போயிடும். மொத்த வீட்டையும் இடிச்சு, எங்க ஊர்ல ஒருத்தன் எல்லா பக்கத்தையும் இடிச்சிட்டான். இப்ப கக்கூஸ் மட்டும் தான் மிச்சம்.
என்னலன்னு கேட்டேன். இதை எங்க கட்டணுன்னே சொல்ல மாட்டேங்கிறான்னாச்சு, மத்த எல்லாம் சொல்லிட்டான். இத நான் இங்க இருக்கிற பெரியவங்ககிட்ட வயசுல முதிங்கவங்கிட்ட கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னால அது உண்டாயா வாஸ்தாஸ்திரம்? புதுசா உண்டாக்கிட்டான். இதெல்லாம் பெரியார நம்ம சரியா பின்பற்றாததுனால நமக்கு வந்த வேணை. அவர் இதெல்லாம் நம்பாதன்னு சொன்னாரு. ஐயா, எல்லா பத்திரிகையிலையும் ஜோசியம் போடுறாங்க. ஒண்ணுல எனக்கு கேடுன்னு போடுறாங்க ராசிக்கு, இன்னொன்னு சொல்றாங்க இந்த வாரம் பூரா வெற்றின்னு போட்டிருக்காங்க, இன்னொன்னு போட்டிருக்காங்க காதல் வெற்றி அடையும்னு போட்டிருக்காங்க. நான் எங்க போய் இப்ப காதலிக்க யார? இன்னொன்னு போட்டிருக்காங்க வருமானம் பித்து கொண்டு வரும்ங்கிறாங்க. நானும் எல்லா பக்கமும் பார்க்கிறேன், ஒரு பக்கமும் பிக்கிறதா? அப்போ ஒரு ஜோசியத்தை கேட்ட, இது எப்படி என்னாச்சு நீங்க எழுதுறீங்கன்னு. ஒவ்வொரு வாரமும் ஒரு ராசிக்கு உண்டா இன்னொரு ராசிக்கு மாத்தி போட்டுருவோம், அவ்வளவுதான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுதி கொடுப்பாராம். பத்திரிகைக்காரங்க அதை மாத்திக்கிடுவாங்க. இந்த வாரம் கடகராசினா அப்புறம் சிம்ம ராசிக்கு போட்டு அது மீன ராசிக்கு. எனக்கு என்ன அவமானமாக இருக்கிறது என்றால், இங்கேதான் பெரியார் என்கிற ஒரு கிழவன் 93 வயது வரை இந்த பிரச்சனைகளுக்காக உங்கள் மத்தியில் ஓடாடி திரிந்தான். அவனை பின்பற்றி இருக்க வேண்டாமா? நம்ம மாட்டேங்கிறானே. அவர் ஒரு தலைவர். அப்புறம் ஜீவானந்தம், அவரும் காந்தியடிகள் சீடர் தானே. நாகர்கோவிலை விட்டு பூதப்பாண்டி சொரிமுத்து புள்ள நேர எங்க சிராவையில போய் செட்டியார் ஊர்ல போய் ஒரு ஆசிரமம் அமைக்கிறார், காந்தி ஆசிரமம். அவர் காந்திக்கு கடிதம் எழுதுறார், நீங்கள் வர்ணாசிரம தர்மத்தை, வர்ணாசிரம தர்மம் இருக்கட்டும், அதுல தீண்டாமை இருக்கக்கூடாது, ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, ஆனால் வர்ணாசிரமம் இருக்க வேண்டும் என்கிறீர்கள், ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் இல்லை என்று சொல்கிறீர்கள், இந்த 2 கருத்தையும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு எழுதுறார். யாரு கடிதத்தை? ஜீவா காந்தியடிகளுக்கு. மறந்துடாதீங்க, காந்தியடிகள் எவ்வளவு பெரிய மனுஷன். லெட்டர் எழுதுனா பதில் போடணும். இப்பெல்லாம் பல பேருக்கு லெட்டர் எழுதுனா போய் சேர்ந்த விஷயமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இடையில எவனோ உருவிடுறான், அதை இந்த லெட்டர் அங்கே போயிடக்கூடாதுன்னு. சில இடத்துக்கு லெட்டரே நீங்க எழுத முடியாது, அதெல்லாம் அங்கே. ஆனால் காந்தியடிகள் லெட்டர் கிடைக்குது. அவர் சிராவையிலுக்கு கடிதம் எழுதுறாரு, அன்பு ஜீவா, உங்கள் கருத்து என்னை இரவு முழுதும் தூங்க விடவில்லை, நான் ரொம்ப சிந்திக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது உங்களை சந்திக்க விரும்புகிறேன். காந்தி காரைக்குடிக்கு வர்ற காந்தி என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஜீவானந்தத்தை பார்க்கணுங்கிறாரு. அப்ப ராஜாஜி சொல்றாரு, நாங்க அழைச்சு கூட்டு வர்றோமேங்கிற. நான் தான் அவரை போய் பார்க்கணுங்கிறாரு காந்தி. அந்த தலைவரை பாருங்க, நான் போய் பார்க்கணும் அவரை. சிராவையில் ஆசிரமத்துக்குள்ள காந்தியடிகள் வர்றாரு. ஜீவானந்தம், ஜீவா யாருன்னு கேட்கிறாரு. ஜீவா போய் நிக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கல, 20 வயசு பையன் ஜீவா. இப்படி பாக்குறாரு, நீங்களா ஜீவானந்தம்? ஆமா. என்னமா எழுதியிருந்தீங்க? உட்கார்ந்து. பெரியாரை விட கடுமையாக ஜீவானந்தம் பேசுகிறார் காந்தி. வர்ணாசிரம தர்மத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், ஆணுக்கு பெண் சமம் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? காந்தியடிகள் ஒத்துக்கல, திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி பேசுறாரு. அப்ப சொல்றாரு, எல்லா தவறுகளையும் செய்கிற ஒரு பிராமணனை நீங்கள் சூத்திரன் என்று தானே சொல்ல வேண்டும், அவன் எப்படி பிராமணன் கேட்கிறார். யாரு? ஜீவா. காந்தி சொல்றார், அவன் கெட்ட பிராமணன் சொல்றாரு காந்தி. ஜீவா சொல்லுகிறார், இனிமேல் உங்கள் தலைமையில் இருப்பதை பற்றி நான் யோசிக்க வேண்டியது வரும். அவன் தலைவன். எதுக்கு தலைவர்கள் தலைப்பு கொடுத்தது தெரியுமா? தான் நேசிக்கிற, தான் போற்றுகிற, குத்தீட்டி ஒரு புறத்தில் குத்த வேண்டும், கோடரியால் ஒரு புறத்தை பிழக்க வேண்டும், ரத்தம் வர தடியடியா ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலியத்திட்டு அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன் என்று சொன்ன உத்தமர் காந்தியடிகளின் சீடராக இருக்கிற ஒரு 20 வயது இளைஞன், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், அவன் நேருக்கு நேர் காந்தியிடம் சொல்லுகிறான், உன்னுடைய தலைமையை குறித்து நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய வரும். இதுல 2 சிறப்பு. இவனுக்கு சொல்லுகிற தைரியம் இருந்தது, கேட்டுக்கொள்ளுகிற பக்குவம் காந்தியடிகளிடம் இருந்தது. இப்ப நினைவு கம்பம் நட்டுருவான் அவனுக்கு. வட்ட செயலாளர் கொண்டு விடுவான் அவனை. தலைவர் யாடா எடுத்து கேட்கிற நீ கதை? காந்தியடிகள் திரும்ப போய் கடிதம் எழுதுறார் ஜீவா. என்ன தலைவர்கள்? ஜீவானந்தம்.